என்னோட பேரு ஜீவா. நான் 11ஆம் வகுப்பு வரைக்கும் தனியார் பள்ளியில தான் படிச்சேன். அதுக்கப்புறமா அம்மா என்னோட மேல் படிப்பை நிறுத்திட்டாங்க. நான் என்னோட அம்மாவோட தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தேன். என்னோட அப்பா ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாரு. என்னோட அம்மா என்ன ஒரு பெரிய முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்ய எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தாங்க. அந்த முதலாளி அம்மாவுக்கு வயசு 65 இருக்கும். அவங்க தன்னோட வயசை விட ரொம்பவே இளமையா தெரிஞ்சாங்க. அவங்க வீட்டில் அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. என்னோட அம்மா தினமுமே என்னை முதலாளி அம்மா வீட்டில் விடுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து என்னை கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு ஈவினிங் அம்மா என்னை கூட்டிட்டு போக வரவே இல்லை. நான் ரொம்ப நேரமாக அம்மாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்த முதலாளி அம்மா என்னோட பக்கத்தில் வந்து, உன்னோட அம்மா இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்காக காத்திருக்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாங்க. முதலாளி அம்மா சொன்னபடி நான் அவங்களோட வீட்டுக்குள்ள போனேன். என்னோட முதலாளி அம்மா இப்போ சாப்பிட்ற நேரம் ஆகிருச்சு, அதனால வா, என் கூட சேர்ந்து நீயும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. நானும் ஓனர் அம்மா கூட சாப்பிட உட்காந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு அவங்க என்ன தன்னோட அறையிலேயே தூங்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் தான் அங்கேயே படுக்கிறதுக்கு பதிலாக ஹால்லையே தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் முதலாளி அம்மா கிட்ட என்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க உடனே என்னோட முன்னாடியே ஃபோன் பண்ணாங்க. ஆனால் என்னோட அம்மா ஃபோனை எடுக்கவே இல்லை. ஒரு தாய் எப்படி இவ்வளோ பொறுப்பில்லாதவங்களா இருக்க முடியும்? தன்னோட இளமையான மகனை 65 வயசான ஒரு நபரோட வீட்டில் தனியாக எப்படி விட்டுட்டு போனாங்க? ஈவினிங் முதலாளி அம்மா கிட்ட கெஞ்சி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் பூட்டு போட்டிருந்தது. அம்மா எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால நான் விருப்பம் இல்லாமல் திரும்பவும் அந்த முதலாளி அம்மா வீட்டுக்கே வர வேண்டியதாக ஏற்பட்டுச்சு. கண்ணிமைக்கு நேரத்தில் 15 நாள் ஓடிடுச்சு. ஆனால் என்னோட அம்மா என்னை கூட்டிகிட்டு போக வரவே இல்லை. ஒரு நாள் என்னோட முதலாளி அம்மா என்னை ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவங்க எனக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முதலாளி அம்மா, இன்னைக்கு நாம் வாங்கின ட்ரெஸ்ஸில் எதுக்காக தெரியுமா? நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாங்க. முதலாளி அம்மா எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சதா நான் நினச்சிக்கிட்டேன். நான் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் காசு இல்லாததுனால என்னால் படிக்க முடியலை. 2வது நாள்லேருந்து நான் தினமும் பள்ளிக்கு போக ஆரம்பித்தேன். முதலாளி அம்மா என்னை நகரத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து முதலாளி அம்மா வீட்டில் இன்னொரு வேலைக்காரியை வேலைக்கு வச்சுருந்தாங்க. அவங்க அந்த வீட்டில் எல்லா வேலையுமே செஞ்சு அங்கேயே தங்கிக்குவாங்க. இந்த சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் என்னோட முதலாளி அம்மா எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் விரைவில் எனக்கு தெரிய வர இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் பயமே இல்லை. கண்ணிமைக்கு நேரத்தில் 6 மாதம் ஓடிடுச்சு. இப்போ நான் இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரிஞ்சேன். வீட்டு வேலைக்காரி தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு டீ கொண்டு வந்து தருவா. இதையெல்லாம் என்னோட முதலாளி அம்மாவோட உத்தரவு பேரில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. காலையில் நான் என்னோட முதலாளி அம்மாவோட யோகா செய்வேன். ஒரு நாள் நான் யோகா செய்யும்போது முதலாளி அம்மா என்கிட்ட, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புதிய வகையான பயிற்சியை சொல்லித்தரேன்னு சொல்லி அவங்க எனக்கு சில வகையான யோகா பயிற்சிகளை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வீட்டு வேலைக்காரி அங்கே வந்தா. யோகா செய்யும்போது முதலாளி அம்மா எனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அந்த வேலைக்காரி தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டா. அதுக்கப்புறமா ஓனர் அம்மாவை பார்க்கறதுக்காக வெளியே இருந்து ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஓனர் அம்மாவும் யோகாவை அப்படியே நிறுத்திட்டு, இன்னைக்கு முதல் நீ உள்ளே வர்றப்போ கதவை தட்ட மறக்காதன்னு சொன்னாங்க. ஒருவேளை வேலைக்காரி இப்படி உள்ளே வந்தது முதலாளி அம்மாவுக்கு பிடிக்கல போல. முதலாளி அம்மா வெளியே போனதுக்கு அப்புறமா வேலைக்காரி ரேகா என்னை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சா. ஆனால் நான் அதை பார்த்துட்டு என்னோட ரூமுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் நான் நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அந்த வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஆண். முதலாளி அம்மா எனக்கு ஒரு அழகான ஆடையை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தயாராகு, இன்னைக்கு நாம் வெளியே ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தேன். நான் தயாராகி வெளியே வந்தப்போ முதலாளி அம்மா என்னை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. அவங்க முகத்தில் இருந்த புன்னகை அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக காட்டுச்சு.
அதே சமயம் என்னோட ஓனர் அம்மாவும் ஒரு அழகான பட்டு புடவையை கட்டியிருந்தாங்க. இந்த வயசுலயும் அவங்க இவ்வளவு இளமையா தெரிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க முகத்துல ஒரு சிறப்பு பொலிவு தெரிஞ்சுச்சு. 2 பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு விருந்துக்கு கிளம்பணும். விருந்தில் அவங்க என்ன தன்னோட நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஓனரமா தன்னோட தோழிகள் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட முதலாளி அம்மா ஒரு தோழி என்னோட பக்கத்தில் வந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்கிட்ட, உன்னோட ஓனருக்கு நிறைய புத்தி இருக்கு. உன்னை போல ஒரு ஆணுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சாலும் வெளியே கிடைக்க மாட்டான். என்னோட முதலாளி அம்மாவோட தோழியோட இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு அந்த பெண் மேலே கோவம்தான் வந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட உங்கள் வாயை மூடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த பெண் என்னோட பேச்சை கேட்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் கொடுக்க ஆரம்பித்தா. நான் ஜூஸை வாங்க மறுத்துட்டேன். ஆனால் அவங்க மன்னிக்கணும்னு சொல்லி திரும்பவும் அந்த ஜூஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தேன். ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா எனக்கு மயக்கம் வந்துச்சு. அங்கேயே மேசை மேலே தலையை வச்சு அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எழும்பினப்போ என்னோட முதலாளி அம்மா ரூமில் என்னை பார்த்தேன். நான் எழும்பி படுக்கையில் உட்காந்து அதுக்கப்புறம் ரேகா ரூமுக்கு காலையில் உணவு கொண்டு வந்தா. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவள் இன்னும் என்ன சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பித்தா. நான் அவகிட்ட பேச போகும்போது முதலாளி அம்மா வந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட என்னோட தலை ரொம்ப வலிக்குது, ரொம்பவே கனமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, நேற்று நைட்டு நீ பார்ட்டியில் ஜூஸ்க்கு பதிலாக தவறுதலாக ட்ரிங்க்ஸை குடிச்சிட்ட, அதனால தான் உனக்கு இந்த தலைவலி, உன்னோட தலையும் கனமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓனர் அம்மா சில மாத்திரைகளை கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி ஸ்கூலுக்குமே போகலை. அன்றைக்கி நாள் முழுக்க என்னோடய ரூம்லேயே தூங்கினேன். நைட்டு எனக்கு தூங்கவே முடியல. ஏன்னா நான் நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் நைட்டு என்னோடய ரூமில் விளக்கு அணைச்சிட்டு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு என்னோடய ரூமுக்கு யாரோ உள்ளே வந்த மாதிரி உணர்ந்தேன். மெதுவாக என்னோட கண்களை திறந்தப்போ முதலாளி அம்மா என்னோட பக்கத்தில் வர்றதை பார்த்தேன். நான் கண் முழிச்சிருக்கிறத பார்த்த அவங்க திரும்பவும் அவங்களோட ரூம்க்கே போயிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு புரியலை. நான் அப்போது என்னோட அம்மாவை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் முதலாளி அம்மா எப்போவுமே நான் அவங்கள தேடிக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட்டு நான் முதலாளி அம்மாவே என்னோடய ரூமுக்கு வர்றதை பார்த்தேன். அவங்க ஏன் ஒவ்வொரு நைட்டும் என்னோடய ரூமுக்கு வர்றாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அடுத்த நாள் நான் காலை உணவுக்காக அமர்ந்திருந்தப்போ ரேகாவும் நானும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். நான் ரொம்பவே சோர்வாக இருந்தேன். என்னை பார்த்த ரேகா, ஜீவா, நீங்கள் ரொம்ப சோர்வாக தெரியுறீங்க. நைட்டு முதலாளி அம்மா உங்கள் ரூமுக்கு வந்திருந்தாங்க, அதனால தான் இந்த சோர்வடைஞ்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட நீ என்ன சொல்ல வர்றன்னு கேட்டேன். அதுக்கு ரேகா சொன்னா, ஜீவா என்னை மன்னிச்சிரு, தவறுதெல்லாம் என்னோட வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துருச்சுன்னு சொன்னான். ரேகா என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறான்னு நான் நினச்சேன். இன்றைக்கி நான் என்னோடய அம்மாவுக்காக வாழ்த்து அட்டையை செஞ்சுருந்தேன். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு பிறந்த நாள். அம்மாவோட நினைவாக நான் சரியாக சாப்பிடக்கூட இல்லை. அம்மாவோட நினைவாக எனக்கு மிகவும் அழுகையாக வந்துச்சு. அப்போ முதலாளி அம்மா என்னோடய ரூமுக்கு வந்தாங்க. நான் அழுகிறத பார்த்து என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, என்னாச்சு ஜீவா, ஏன் அழுகிற அப்படின்னு. நான் முதலாளி அம்மா கிட்ட, எனக்கு ரொம்பவே என்னோடய அம்மாவை பிடிக்கும், அம்மாவோட நினைவாக இருக்குது, இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள், நான் என்னோடய அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து அட்டையை செஞ்சுருக்கேன்னு சொன்னேன். அந்த வாழ்த்து அட்டையை பார்த்த முதலாளி அம்மா என்கிட்ட மிக விரைவில் நான் உங்கள் அம்மாவை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா முதலாளி அம்மா எதுவுமே சொல்லாமல் என்னோடய ரூம்லேருந்து வெளியே போயிட்டாங்க. நான் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அதனால் நான் எழும்பி சமையலறைக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அங்கே என்னோட முதலாளி அம்மா தன்னோட உடலில் போர்வையை போத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறத பார்த்தேன். நான் ஜன்னல் பக்கத்துலேருந்து பார்த்தப்போ பணம் வாங்கினது வேறு யாரும் இல்லை, அது என்னோட அம்மா தான். ஆனால் ஏன் இவ்வளவு பணம் வாங்கிட்டுருக்காங்கன்னு எனக்கு புரியலை. நான் என்னோட அம்மாவை நினச்சி தினமுமே அழுதுகிட்டு முதலாளி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் என்னோட அம்மாவை நினச்சி தினமுமே அழுகிறது முதலாளி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்னோட அம்மாவை என்னை சந்திக்க வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு ஏன் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு என் முதலாளிக்கு இடையில என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு எதுவுமே புரியல. நான் அம்மாவை கூப்பிடலான்னு நினச்சேன். அப்போ அம்மா அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. முதலாளி அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் விரைவாக போயிட்டு படுத்துக்கிட்டேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு முதலாளி அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட ரூமுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் என்னோட கண்களை இறுக்கமாக மூடிக்கிட்டேன். முதலாளி அம்மாவும் என்னோட ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரூம்லேருந்து வெளியேறிட்டாங்க. கடந்த சில மாதங்களாகவே முதலாளி அம்மா என் கூட என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களோட இந்த இனிமையான பேசி ஏன் என்னை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்க, இப்போ எனக்கு முன்னாடி பல கேள்விகள் இருந்துச்சு. காலையில் நான் எழுந்தப்போ என்னோட உடல் காய்ச்சலால் கொதிச்சுது. பிறகு அவங்களும் டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டிலையே எனக்கு செக்கப்பு பண்ணாங்க. டாக்டர் சில மாத்திரை மருந்துகளை கொடுத்துட்டு போனார். முதலாளி அம்மா இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்க்கும் போகலை. அவங்க நாள் முழுக்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க என்கிட்ட நீ எப்படி இப்படி நோய்வாய்ப்படலாம், எனக்காக நீ சீக்கிரமாக குணமாகணும்னு சொன்னாங்க. முதலாளி அம்மாவோட இந்த பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலேயே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் 4 நாட்கள் கழித்து எனக்கு உடல்நிலை நல்லாச்சு. நான் நைட்டில் அம்மாவும் முதலாளி அம்மாவும் சந்தித்ததை பார்த்தேன். நான் இது வரைக்கும் முதலாளி அம்மா கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் அவங்களோட உண்மையை தெரிஞ்சுக்க விரும்பினேன். கடந்த சில நாட்களாக என்னோட இரவு தூக்கம் இல்லாமையே போச்சு. ஒவ்வொரு காலையிலையும் நான் ரொம்பவே சோர்வாக உணர்ந்தேன். இன்றைக்கி நைட்டு நான் தூங்குறப்போ வழக்கம் போல் நள்ளிரவில் என்னோட அறைக்கதவு திறந்தது. அருகில் மங்கலான ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. மற்ற எல்லா இடமுமே இருட்டாக இருந்துச்சு. கதவு திறந்து திரும்பவும் மூடிக்கிச்சு. சில நொடிகளில் யாரோ என்னோட பக்கத்தில் படுத்திருக்கிறதா உணர்ந்தேன். அப்போ என்னோட கண்ணை திறந்து விரைவாக எழும்பி ரூமோட விளக்கை ஆன் பண்ணேன். பிறகு ரேகா என்னோட படுக்கையில் படுத்திருக்கிறத பார்த்தேன். கோபத்தோடு அவகிட்ட நீ என் கூட என்ன செஞ்சிட்ருக்கன்னு கேட்டேன். நான் இவ்வளவு சொன்னதும் ரேகா எழும்பி நின்னா. அதுக்கப்புறமா நான் அவகிட்ட உன்னோட இந்த செயலை நான் முதலாளி அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். நான் இவ்வளவு சொன்னதும் ரேகாவோட வாயிலிருந்து உண்மை வெளியே வந்துச்சு. நீ ஒவ்வொரு நைட்டும் சந்தோஷமாக உன்னோட முதலாளி அம்மாவை கூட இரவை கழிக்கிற. நீ ஒரு நைட்டு என் கூட இருந்தா என்ன ஆகிரும்னு கேட்டா. அவள் இவ்வளவு சொன்னதும் நான் அவகிட்ட நீ என்ன பேசுகிறன்னு கேட்டேன். அதுக்கப்புறமா அவள் சொன்னா, நான் தினமும் நைட்டு பார்க்குறேன். முதலாளி அம்மா மிட் நைட்டில் உன்னோட ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் உன் கூட நேரம் செலவழிச்சிட்டு போகிறாங்க. எனக்கு எல்லாம் புரியுது. நீயும் அம்மாவுக்கு வேலைக்காரன் தானே. ஒரு வேலைக்காரன் மேலே இப்படி யாரும் கருணை காட்ட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட அழகையும் உன்னோட இளமையையும் அந்த அம்மா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த கிழவிக்கு ஒரு நல்ல மனசை மகிழ்விக்கக்கூடிய பொம்மையாக இருக்க. அவளோட வார்த்தைகள் மேலே எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. நான் ரேகாவோட காதுக்கு கீழே ஒரு பலார்னு ஒரு அறை விட்டு அவளை என்னோட ரூம்லேருந்து வெளியே தள்ளினேன். ரேகாவோட பேச்சிலேருந்து ஓனர் அம்மாவோட உணர்வுகள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்போ ஓனர் அம்மாவை நான் கவனிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. திரைக்கு பின்னாடி என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ அது நேரடியாக நடக்கணும். அடுத்த நாள் நைட்டு நான் முதலாளி அம்மாவோட ரூமுக்கு போனேன். அவங்களோட ரூமில் எல்லா இடமும் இருட்டாக இருந்துச்சு. நான் மெதுவாக முதலாளி அம்மாவோட பக்கத்தில் போய் உட்காந்தேன். அப்போது ஓனர் அம்மா ரூமோட லைட்டை ஆன் பண்ணாங்க. என்ன அங்கே பார்த்ததும் அவங்க அதிர்ச்சியாகி நீ இங்கே என்ன செஞ்சிட்ருக்க ஜீவா, நீ உன்னோட சுயநினைவில் தான் இருக்கியா, நீ என்ன தவறு செஞ்சிட்ருக்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட நான் தவறு செய்கிறேன்னா அந்த நைட்டு இருளில் மறைஞ்சி என்னோடய அம்மாவுக்கு நீங்கள் பணம் கொடுத்தது, நைட்டில் என்னோடய ரூமுக்கு வந்து என்னோடய பக்கத்தில் உட்காந்து என்னை பார்க்குறது, இது மாதிரி ஒரு வேலைக்காரனுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியை செய்ய முடியும். உங்கள் மனசில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை எல்லாத்தையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னோடய அம்மாவை என்கிட்ட சந்திக்க வைங்கன்னு கேட்டேன். நான் இவ்வளவு சொன்னதும் அவங்க உன்னோட அம்மாவுக்காக நீ இந்த நிலைமைக்கு போகிறது சரியில்லை ஜீவா. இதுக்கப்புறம் முதலாளி அம்மா ஒரு உண்மையை சொன்னாங்க. உன்னோட அப்பா இறந்ததுக்கப்புறமா உன்னோட அம்மா உன்னை வளர்க்க கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்க உன்னை விற்கவும் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சதும் நான் உன்னோட அம்மாவை கூப்பிட்டு அவங்க கேட்ட அளவுக்கு நான் பணத்தையும் கொடுத்தேன். நான் உன்னை என்னோட மகனாக ஏற்றுக்கிட்டேன். உன்னோட அம்மா மேலே உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கிறத பார்த்து நான் உனக்கு இந்த உண்மையை சொல்ல விரும்பலை. எந்த ஒரு ஆணோட இதயத்திலும் தன்னோட அம்மா மேலே வெறுப்பை நான் உருவாக்கவும் விரும்பலை. நான் என்னோட மகனையும் கணவரையும் ஒரு விபத்தில் இழந்துட்டேன். கடவுள் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லை. நீ வந்ததுலேருந்து உன்னோட அன்பால் என்னோட வீட்டோட குழந்தைகள் இல்லாத குறை நீங்கியே போச்சு. நீ எந்த கெட்ட வலையிலையும் சிக்கி உன்னோட வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான்
அதனால தான் நான் உனக்கு தெரியாமல் உன்னோட அம்மா கிட்ட இருந்து உன்னை தத்தெடுத்தேன். இப்போ நான் உனக்கு முழு உண்மையையும் சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன முடிவு செஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் அவங்கள முதலாளி அம்மா அப்படிங்கிறதுக்கு பதிலாக அம்மானே கூப்பிட ஆரம்பித்தேன். என்னோட வாயிலிருந்து அம்மாங்கிற வார்த்தையை கேட்டு அவங்களோட கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்தது. நான் அம்மா கிட்ட வேலைக்காரி ரேகாவோட சேலை பற்றி சொன்னப்போ அவங்க உடனடியாக ரேகாவை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. மேலும் முதலாளி அம்மாவுக்கு ரேகா மேலே நீண்ட காலமாகவே சந்தேகமாக இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால தான் அவங்க நைட்டில் என்னோட ரூமுக்கு வந்து என்னை பார்த்துருக்காங்க. ஒரு தாயோட கடமை குழந்தைகளை பெத்தெடுக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுத்து நல்ல முறையில் வளர்க்கவும் வேணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.